அவர் எந்தன் கண்மலை அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ஆக்ஷன். நமக்கெல்லாம் ரொம்ப இளம் வயசாக இருக்கிறதுனால ஒரு 18லேருந்து 25க்குள்ளே தான் இருக்கும் நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. எலியாவை பார்த்து ஆண்டவர் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லும்போது இன்னும் நமக்கு நிறைய ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலில் நம்ம எனர்ஜியும் நல்ல எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும், நம்ம மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. அதனாலே வாரத்தில் ஒரு தடவை நாங்களாம் சேர்ந்து கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். சேற்றிலிருந்து தூக்கினார். இப்படி சேற்றிலிருந்து தூக்கினார், அவ்வளோதான். கண்மலை மேல் நிறுத்தினார். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். இதெல்லாம் யூத் மீட்டிங்கில் நான் சொல்லிக் கொடுக்குறது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஐயா பின்னாடி பேசக்கூடாதீங்க, சேர்ந்து பண்ணலாமா? பிரபுதாஸ் ஐயா, பிரபுதாஸ் ஐயா ஆக்ஷன் பண்ணலாமா? ஆமாம், பேரம்பயத்தெல்லாம் எடுத்தால் விட மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்களாம் நல்லா ஆக்ஷன் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் வாலிபர் ஊழியெல்லாம் பண்ணும்போது பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. அதனால் கையை கட்டி நிற்கிறது, தலை சொறியது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நல்லா ஆக்டிவாக. ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு எல்லா விதத்துலையும் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதனால் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் பலப்பட்டு கொள்ளணும். அதுதான், வேற எதுவுமே வழி கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. அதனால் சேர்ந்து சொல்லணும். சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், அவ்வளவுதான். சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை அவர் மாற்றி தந்தாரே. ரொம்ப சிம்பிளா இருக்கல. துன்பமான வேளையில் அவர் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை அவர் மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் அவர் இன்பம் தந்தாரே. அவ்வளவுதான். அப்புறம் அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். ஒரு ரவுண்டு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இது பாஸ்டர் மீட்டிங்கா யூத் மீட்டிங்கானே தெரியல அப்படின்னா நீங்க கேட்க கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு திருச்சியில் ஒரு பெரிய ஐபிசிஎம் நடந்த பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் மதியானத்துக்கு மேலே எனக்கு வந்து ஓசி பண்ண கொடுத்தாங்க. அப்போ இதே போல தான் ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணி முடிச்சாங்க. எல்லா பாஸ்டரும் ரொம்ப பயங்கர குஷியாக இருந்துட்டாங்க. ஆமென். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் போய் கை தட்டுங்க பாடுங்க, கை தட்டுங்க பாடுங்க, நம்மளே அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. ஆனால் நல்ல சுதந்திரமாக துதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. இது நமக்கான இடம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி வேணாலும் ஆண்டவர் ஆராதிக்கலாம். பாடலாமா? சேர்ந்து ஆக்ஷனோட பண்ணும். சொல்லலாமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். மறுபடியும் சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். மறுபடியும் ஒரு விசை. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை அவர் மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் அவர் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை அவர் மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் அவர் இன்பம் தந்தாரே. அவர் எந்த கண்மலை. சொல்லுங்க.
தாவீதுட்ட பிடிச்சது ரெண்டு விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று, தாவீது எந்த இடத்துலையும் தேவனை கனவீனம் பண்ண விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு, தேவ ஊழியர்களை எந்த இடத்துலையும் கனவீனம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் மேலே 1000 குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கலாம், யுவர் ஆனர். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் அவர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துமே அவர் என்ன சொல்வார், என் தகப்பனாகிய சவுல் மேலே நான் எப்படி கைப்பட முடியும்? அவர் தேவனால் அபிஷேகம் பெற்ற மனுஷனாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் தேவனை கனவீனப்படுத்த முடியாதோ அதுபோல தேவ ஊழியர்களும் கனவீனப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு 1000 பிரச்சனைகள் உண்டு, 1000 பாடுகள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் இருந்துமே விசுவாசிக்கு ஒரு குடும்பங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு வர்ற குடும்பத்தையெல்லாம் நம்ம தான் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் நம்மள்ட்ட தான் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பலன் இல்லாமல், தேவ சமூகத்தில் காத்திருக்காம, தேவனுடைய வார்த்தை இல்லாமல், தேவனுடைய வழி நடத்துறது இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இருக்கவே முடியாதா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்னு சொல்லி நம்ம பாடலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுமா சத்தமா. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? ஆமென், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
இருக்கிறோம். எத்தனை நேரத்தில் இந்த ஊழியத்தை விட்டு வெளியில போய் நான் நினைச்சிருக்கிறோம். எத்தனை நேரத்தில் ஆண்டவர் என்ன நடத்துறேன்னு எவ்வளவு மோசமான சூழ்நிலை நாம சந்தித்திருக்கிறோம். ஆமென், ஹalleluya. ஆனா நமக்கு ஒண்ணுனா அவர் நம்மளை கைவிடுகிற தேவனா இல்ல. ஆமென், ஹalleluya. உமக்கு பாரவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவர் யார். சின்னம் சிறுவாயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவாயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இந்த பாரணத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரணத்தில் சொந்தக்காரனவர் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எத்தனை உண்மை பாருங்க. ஆமென். அவர் அன்பினின்று அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், இதுவரை நடத்தின யெகோவா ஈரே, இதுவரை நடத்தின எல்ரோகி, இதுவரை நடத்தின யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, யார் என்னை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்கலனாலும் எனக்கு இதுவரைக்கும் விட்டு கொடுக்காத ஒரே ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம். ஆண்டவரே, சொன்ன வார்த்தையை எங்க வாழ்க்கையில மாத்திரமல்ல, எங்க குடும்பத்துல மாத்திரமல்லப்பா, எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே, ஹalleluya. அநேகர் நினைத்தார்கள் என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது, அநேகர் நினைத்தார்கள் இந்த சபை எழும்பாது. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது, ஊழியம் செய்வது, எங்க சபையை நடத்துவது ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பது. இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய திட்டம், இது பரம தரிசனம். எங்கள் மேல் ஆண்டவர் வைத்த ஒரு பரம தரிசனம் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல கரங்கள் தட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் மேல வைத்த திட்டத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே,
எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்னை சந்திக்க வந்திடுவாரே. கரங்களை உயர்த்தி இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பிறந்த ஊரை நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களால் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இந்த கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்தின விதத்தெல்லாம் நான் நினைக்கும் போது ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை சொல்ல முடியாது. என்னை கொண்டு இவ்வளவு செய்திருக்கிறார்னா அநேக அனுபவங்களை கொண்ட உங்களை வைத்து ஆண்டவர் எவ்வளோ பெரிய திட்டத்தை இந்த சென்னை பட்டணத்தில், குறிப்பாக இந்த பள்ளிக்காரன வேளச்சேரி மேடவாக்கம் பகுதியில் உங்களெல்லாம் கொண்டு நம்மளெல்லாம் இணைத்து எவ்வளோ பெரிய காரியத்தை செய்வதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறாரு. ஆமென். ஒரு பரம தரிசனம். ஹல்லேலூயா. நம்ம மேலே வைத்திருக்கிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கொண்டு இதுவரைக்கும் என்ன செய்தீரோ அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி எங்களை கொண்டு என்ன செய்ய போகிறீரோ அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை கொண்டு செய்ய வேண்டியதை எங்களை மாத்திரமே கொண்டு செய்வீங்க நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபை வேணும். ஆண்டவரே உடைய பாதுகாப்பு வேணும். ஆண்டவரே உங்கள் அபிஷேக வல்லமை வேணும். ஆண்டவரே கடைசி காலத்தில் உண்மையாய் ஊழியம் செய்கிறவருக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திர ராஜா. மற்ற காரியங்களுக்கு ஊழியம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்றீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிவுக்குள்ளார ஆண்டவரே எங்களுடைய சபைகளில் ஒரு பெருக்கத்தை பார்க்க கர்த்தர் கிருபை பண்ணுவீராக. உங்க இரக்கம் எங்க மேல எப்பொழுது இருக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கி நல்ல ஆராதனை நடத்த வீரர்கள் இருக்கிறாங்க, நல்ல வார்த்தை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையில் அவங்க தானே கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா, இல்லை ஆராதனை நடத்த தெரியாதா? ஸோ வெளியிலேருந்து யாரையோ கூப்பிடுறத விட நம்ம இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வாரமாக கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஏற்று வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார்.
ஃபர்ஸ்ட் அந்த மேலே இருக்கிற இருக்கிறவங்க கமிட்டியில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ரீஜனில் இருக்கிற மேடவாக்கம் ரீஜனில் எல்லா உறுப்பினர்களுக்கும் வாய்ப்புகள் நிச்சயப்படும். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கவுண்ட் இருக்கிறோம். ஒரு 3 years அடுத்த வாட்டி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டா இருந்தாலும் நாம் எல்லாருடைய வார்த்தையை கேட்பதில் அவ்வளோ சந்தோஷம். ஆமென். நாம் ஒரு மனப்பட கத்தை கொடுத்த கிருபைக்காய் கத்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையோ இல்லை ஒருத்தருக்கு பர்சனலாக தனிப்பட்ட விதங்களை கொடுப்பது கிடையாது. ஆர்டர் படியே நம்ம போகிறோம், கத்தை நடத்துவாங்க. அல்லேலூயா. அப்படி இந்த நாளிலே துண்டுச்சிட்டு யார் மேலே விழுந்திருக்குன்னா ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் யாரை கொண்டு கத்தர் பேசணும்னு நினைக்கிறாரோ அவர்கள் கத்தர் கொண்டு வருவார். ஆமென். அவங்க வராங்களோ இல்லையோ, வார்த்தை அவங்க வாயில் கத்தர் வைப்பார். அப்படி இந்த நாளில் வார்த்தை சுமந்தவருக்கு பாஸ்டர் ஜான் பீட்டரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அதை தாண்டி 1/2 மணி நேரம் நம்மோட கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கத்தர் நம்ம ஆசீர்வதிப்பார்கள். கண்ணில் மூடி கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் பிரபுதாஸ் மூத்த ஊழியர்கள் இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி கண்களை மூடி தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும் அப்பா, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் முதலாய் தூக்கி எடுக்கப்பட்டே ஒரு கண் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எடுக்கப்பட்டே ஒரு கண் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. ஒரு கண் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திடென்று என்னை தூக்கி நீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீ. பிழைத்திடென்று என்னை தூக்கி நீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா ஏசையா, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா ஏசையா, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 செய்யா, ஆராதனை உமக்கே பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடும் ஏசையா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடும் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடும் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீர். ஒரு தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே இசையா, ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசையா, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே இயேசையா, ஆராதனை உமக்கே. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லையப்பா, உங்க அன்புக்கு முடிவில்லை ஆண்டவரே. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும் ஆண்டவரே. ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை ஏற்படுத்தியிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனோடு நீர் மறைத்து பேசும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை மகிமைப்படும் கர்த்தர் பெரிய காரியங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே போதக பிதாக்கள் ஆகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் சந்தாவை குறித்து பேச வாய்ப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், கடைசியாக ஒரு 2 நிமிஷம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கடவுளுடைய வார்த்தையோடு கூட. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரல, என்னுடைய தேவன் என்னோடு இடைப்பட்ட காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற எல்லாருமே மூத்த ஊழியர்கள், ஊழியத்தில் அனுபவம் நிறைந்தவர்கள், நல்ல தலைவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமீன். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. நாம் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எங்களுக்கு 2 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அந்த காலையில் 9 to 9:30 வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் காலவர் பாடல் ஆராதனை ஜெபம், காலவர் வந்து செய்தி கொடுக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலையில் டிவோஷன் சொல்லுவாங்க. அது வந்து அப்போ அந்த சேட்டில் போட்டிருப்பாங்க யார் யார் இந்தந்த டேட்டில். நாங்கள் காலேஜுக்கு வரும்போது அந்த உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் அட்டண்டன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி யார் வந்து இந்த டேட்டில் இவங்க தான் பிரசங்கம் அப்படின்னும் போது அது பிரசங்கன்றதை விட கிண்டல் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நீ மாட்டின அப்படி சொல்லி. அதில் நாங்கள் ஒரு 32 பேர் படித்தோம். அதில் ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப சின்ன பையன். ஆமாம், அம்பத்தூர்லேருந்து வரும். அவன் பேர் இமான். எல்லாமே ரொம்ப சேட்டை பண்ணுவான். நாங்கள்லாம் ஊழியர்களோடு கூட இருக்கிறதுனால அந்த அனுபவத்தில் சில காரியங்கள் பேசினாலும் அவன் பண்ணுற சேட்டத்தனத்தில் அவனை நாங்கள் உன் டேட்டு தான் வருது கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். நீ பிரசங்கம், ஏன்னா அவனுக்கு சரியாக பேச தெரியாது, சரியாக எல்லாரையும் கிண்டல் பண்ணுவான். அப்போ அவனுக்கு கிண்டல் நீ என்ன பேச போகிறோன்னு பார்க்குறோம். நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஆமாம், பாய்ஸும் கேர்ள்ஸும் என்ன பண்ணுறோம், கரெக்டாக அவன் பீரியடு வருது 18ஆம் தேதி. அப்போ வந்து அவன் பிரசங்கம் பண்ண போகிறான். எல்லோரும் ஆவலாக இருக்கும், என்ன பிரசங்கம் பண்ண போகிறான், ஏன்னா அந்த குவாலிட்டி தெரியும்ல. அப்போ என்ன பிரசங்கம் பண்ண போகிறான்னு நேராக வந்தான், பைபிளை திறந்தான், ஒரே ஒரு வசனத்தை காமிச்சான். ஒரே ஒரு வசனத்தை காமிச்சிட்டு பைபிள் வந்து துப்பாக்கி மாதிரி அது பேசுகிற என்னையும் சுடும் கேட்குற உங்களையும் சுடும்ன்ட்டு போயிட்டேன்ட்டான். அது இருபுறம் கருக்குள்ளைய பட்டயம்னு சொல்லுவானா, அது அவ்வளோதான், வேறு எந்த டாப்பிக்குமே கிடையாது. இதில் சிரிக்கிறதா யோசிக்கிறதான்னு தெரியல. இப்போ எனக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. இப்போ ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற கடவுளுடைய வார்த்தை லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு நம் கவனத்தை செலுத்துவோம். ஐந்து, 6, 7 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி இருந்தார்கள். இருந்தார்கள். அல்லேலூயா.
நம்மெல்லாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறோம், ஆசாரிய ஊழியம் செய்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நமக்கு பெயர் என்னன்னா ஆசாரியர். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும், அவருடைய உடை எப்படி இருக்கணும், அவருடைய சுபாவம், நலிந்தவர்கள் ஊனமுற்றவர்கள் கூட ஆசாரியர்களாக இருக்கக்கூடாது அப்படி என்று லேவியராகமத்தில் ஆண்டவர் அநேக கட்டளைகளை போட்டாலும், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அந்த நியமங்களின்படி அந்த கட்டளைகளின்படி வாழ்ந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் இருக்கிறாரு. அவர் அடையாளப்படுத்தி காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் என்னென்னா, அவங்க எங்கேருந்து யூதேயா வம்சத்திலேருந்து வந்தால் கூட அவர்கள் இருவரும் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. இன்றைக்கி நான் இந்த காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் நான் எதை குறித்து ஆண்டவரை பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 6வது வசனத்தில் பாருங்கள், அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும். நம்பர் 1 கற்பனை. அவருடைய என்னெல்லாம் மோசே காலத்திலிருந்து மல்கியா வரைக்கும் என்ன கட்டளைகளெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த கட்டளைகளின்படி இருவர், ஒருத்தர் கிடையாது. ஒருவேளை பாஸ்டர் வைராக்கியமாக விசுவாசமாக ஊழியம் பண்ணலாம், ஆனால் இந்த இடத்துல 2 பேர், அவரும் அவருடைய மனைவியும், அதாவது பாஸ்டர் அம்மாவும், அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும், 2வது பார்த்தீங்கன்னா நியமங்களின் படியேயும், 3வது பார்த்தீங்கன்னா குற்றமற்றவர்களாய் நடந்து முடிந்து இல்லை நடந்து தேவனுக்கு முன்பாக, 4வது பார்த்தீங்கன்னா நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்படி இருந்த அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஒன்று இருக்குது. என்னன்னா, எலிசபெத்து மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, 20 வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியனுக்கு ஒரு அற்புதமும் நடக்கலை. இப்போ நமக்கு ஊழியத்தில் நிறைய விரக்தி, சோர்வு, பலவீனங்கள்லாம் வரும். விசுவாசிகள் அவர்களுடைய காரியங்களை கேட்கும்போது, ஓய்வு நாளில் அவங்க சர்ச்சுக்கு வராத போது, சில நேரத்தில் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணும்போது நமக்கு ஒரு சோர்வுகள் வரும். ஆனால் ஒரு அற்புதமும் இல்லை, ஆசாரிய ஊழியம் செய்கிற அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது. 2 பேருக்கும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த முதிர்ந்தவர்கள் ஆனாலும் கூட அவருடைய கற்பனைகள், நியமங்கள் இதை விட்டு அவங்க விலகவே இல்லைங்க. இதை விட்டு என்ன பண்ணல, விலகலை. சில நேரத்தில் ஒருத்தருக்கு இது வந்தாலும் இன்னும் அந்த அம்மாவுக்கு என்ன ஆகிடும், ஒரு சோர்வு வந்துடும். ஒருவேளை அந்த அம்மா நீதி உள்ளவர்களாக இருந்தால் கூட இவருக்கு என்ன ஆகிடும், கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற நமக்கே இல்லை, 4 பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரியங்கள் இருந்துக்கலாம். ஆனால் இருவரும் பாருங்கள், நீதி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நடந்தாங்க. இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாம் நீதி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை தேவன் எனக்கு பகிர்ந்து காட்டும்போது, ஆண்டவர் இதை காட்டும்போது அது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அவர்கள் இருவரும் பாருங்கள், அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் ஸ்தோத்திரம், அந்த சந்ததியிலிருந்து ஒரு வைராக்கியமான யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொண்டு வர்றார். நான் சொல்லட்டுமா, நாம் வைராக்கியமாக ஊழியம் செஞ்சால் நம்ம ஊழியத்திலிருந்து வைராக்கியமான விசுவாசிகளை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமாம், உடனே வரலையே, அற்புதம் நடக்கலையே, ஆத்துமாக்கள் வரலையே, உண்மைதான். ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். ஆபிரகாமுக்கும் அப்படி தான் தாமதமாச்சு. ஹல்லேலூயா. இவர்களுக்கும் தாமதமாச்சு. ஆனால் அந்த சந்ததியில் இருந்து கர்த்தர் யோவான் ஸ்நானகனை எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இப்படி சொல்லும்போது அவர்கள் அப்படி நடக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய பிரசங்கங்கள் செய்தார். முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் நிறைய பிரசங்கங்கள், அற்புதங்களை குறித்து, உபதேசங்களை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். ஆனால் ஒரு பிரசங்கத்தில் பிதா சொன்னதை செய்துட்டேன் அப்படின்ற காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் இருவரும் நான் ஒரு பக்கம் காமிச்சாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 33 அல்லது 3 வருஷம் ஊழியத்தின் அனுபவத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். நம்ம சிலுவை தியானத்தை குறித்து பேசுவோம், ஆனால் பிதாவை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17வது அதிகாரம் 1
நம்ம வாசிக்க கேட்கலாம். இங்கே பிதாவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். சொன்ன பின்பு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, ம் 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 உம்மையும் நித்திய ஜீவன். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். ஊழியர்களாகிய நாம பூமியில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். தேங்க்யூ பாஸ்டர். வாசிங்க. நான் செய்யும்படி கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே படுத்தும். போதும் பாஸ்டர். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில் தேவன் நமக்கு சொன்ன காரியங்களை நம் மூலமாய் செய்ய வேண்டிய கிரியைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி பிதாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே என்ன பண்ணுறீங்க? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. அப்போது இந்த செய்திக்கு நான் ஒரு 4 தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த 4 தலைப்பில் ஒன்று என்னன்னா, தேவ ஊழியர்களாகிய நாம் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். 2வது, தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்து நிறைவேற்றணும். தேவ சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? 1 தேவ சத்தத்தை கேட்கணும், 2வது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், 3வது தேவன் சொன்ன இடத்துல நாம் இருக்கணும், 4வது தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யணும். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியர்களாகிய நாம, போதக பிதாக்களாகிய நாம, அல்லது தீர்க்கதரிசி ஆகிய நாம, போதகர்களாகிய நாம தேவ சத்தத்தை நாம் கேட்கணும். 2வது தேவ சத்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படியணும். 3வது தேவன் சொன்ன இடத்துல, எந்த இடத்துல ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கணும். 4வது தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யணும், நிறைவேற்றணும். இது சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த ஊழியக்காரர் இருக்காங்க. நான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு முறை அவரை போய் பார்ப்பேன். அப்போ அவர் முதல்ல பார்த்து கேட்குற கேள்வி, இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுனீங்களா அப்படின்னு கேட்பார். அப்படின்னா இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களா? நிறைய பிஸி, ஊழியர் ஐக்கியம் அப்படின்னு போகிறோம், நல்லது. ஆனால் முதல்ல இன்றைக்கி ஆண்டவரோடு பேசுனீங்களான்னு அப்படின்னு கேட்பார். சரி, அவரை சமாளிக்கிறதுக்காக பேசணும்னு சொன்னால 2வது ஒரு காரியம் கேட்பார், அவர் உங்கள் கூட பேசினாரா அப்படின்னு. என்ன, பைபிள் படிச்சிங்களா? அதையும் சமாளிச்சுட்டா என்ன பேசினார்னு கேட்பார். எந்த வசனத்துலேருந்து பேசினார், அதில் உங்களுக்கு எது புரிஞ்சுதில்லை, அதுக்காகவே ஒரு வசனத்தை எடுத்துட்டாவது அவர் முன்னாடி போகணும்னு எனக்கு தோணும். அப்போ தேவ ஊழியர்களாகிய நாம் தினந்தோறும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம கடைசியாக எப்போ தேவ சத்தத்தை கேட்டோம்? அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனோடு கூட ஒரு தொடர்பில் இருக்கிறோமா, அல்லது நம்மளை பிஸியாக்கி கொண்டே இருக்கிறோமா? இப்போ வர நம்ம கையில் நம்மளை பிஸியாக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. அடிக்கடிக்கு சேட் பார்க்குறது, அடிக்கடிக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குறது. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் இதன் மத்தியிலே நாம் தேவ சத்தத்தை கேட்குறோமா? ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், யார் அதிகமாக தேவ சத்தத்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிறைய ஊழியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பாஸ்டர் அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப ஜெபத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஊழிய வாய்ப்புகள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நிறைய சுற்றிக்கிட்டே இருந்தால் யூடியூப் வாய்ப்பு தான் வருமா? அல்லேலூயா. அவர் சொன்னதை சொல்கிறேன். அல்லேலூயா. நிறைய விஷயம் அடுத்தவங்க சொன்னவங்க சொல்லிட்டா என்ன கோச்சிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்திலேயே இருந்தால் நிறைய ஊழிய வாய்ப்புகள் வரும். அடுத்தடுத்த ஸ்தானத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற காரியங்களை நாம் எடுத்துக்கலாம்.
முதலாவது தேவ ஊழியர்களாகிய நாம தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்க, நீர் என்னோடு கூட பேசுங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு மிஷினரி இருக்கிறார். ஒரு முறை நார்த் இந்தியாவில் அவர் ஊழியம் செய்வாராம். டெய்லி ஒரு உபத்திரம் வருமா அவருக்கு, டெய்லி ஒரு உபத்திரம் வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டே இருந்தார், ஆண்டவரே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் கூட இருக்கிறனால பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னாராம். அதுலேருந்து பிரச்சனையை பற்றி முறையெடுத்த விட்டாராம். ஒரு 3 நாள் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஒரு 3 நாள் அவருக்கு சந்தேகமாக வந்துச்சான். ஐயோ பிரச்சனை எதுவுமே இல்லை. இப்போ பிரச்சனையோட பழகினவருக்கு பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியல. ஆண்டவரே நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா, எனக்கு டவுட்டாக இருக்குது, 3 நாளாக ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு உட்காந்த இடத்துலேருந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா. அந்த பக்கம் சைக்கிளில் உருளைக்கிழங்கு தள்ளிட்டு போன ஒரு உருளைக்கிழங்கு தூக்கி அடிச்சுட்டு போனாராம். நன்றி அப்பா அப்படின்ட்டு எழுந்து போனாராம். நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ தேவ ஊழியர்களாகிய நாம் தேவ சத்தத்தை நாம் கேட்கணும். அல்லேலூயா. எப்படியெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கணும் நமக்கு தெரியும். ஜெபத்தின் மூலம், வேத வசனத்தின் மூலம், அதிகமாக படிக்கும்போது, அதிக புத்தகங்களை வாசிக்கும்போது நிறைய வெளிப்பாடுகள், தேவ சத்தத்தை நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். அல்லேலூயா. அப்படி கேட்டால் மட்டும்தான் இயேசுவை போல நீர் எனக்கு கொடுத்ததை நான் செய்து முடித்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது சொன்னேன், நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் செய்வோமான்றது இல்லை. அல்லேலூயா. ஆமாம். என்னென்னா 2வது தேவ ஊழியர்களாகிய நாம் தேவ சத்தத்தை கேட்டு அதில் கீழ்ப்படியணும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்க வேணாம், மோசையை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் அதிகமாக தேவ சமூகத்தில் இருந்தார். அவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் 10 கட்டளைகள் 40 நாள் உபவாசம் இருக்கும் பின்பு தேவனுடைய ரூபத்தையே பார்த்தவர். அல்லேலூயா. தேவ சத்தத்தை நாம் கேட்கணும். நம்மளுடைய சிந்தனையில் நீதிமொழிகள் 3 வாசிக்கிற எடுக்க வேணாம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினச்சிக்கும். அப்போ 2வது நம்ம என்ன பண்ணணும், தேவ சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு பாஸ்டர் போய்ட்டு மூத்த தலைவர்கிட்ட பேசும்போது சொன்னாராம், பாஸ்டர் நான் நல்ல பயங்கரமான ஊழியம் செய்கிறேன், ஆனால் என் பிள்ளைக்கு அந்த பாரம் இல்லை. ஆனால் அவனும் பாடுறான், ஆராதிக்கிறான், எல்லாம் செய்கிறான். எனக்கு அப்புறம் அவன் தான் செய்ய போகிறான். ஆனால் அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலை. ஏன்னா அந்த அந்த ஒரு வெளிச்சத்தை என்னால், நான் பார்த்த அனுபவத்தை அவன்கிட்ட நான் என்ன பண்ணல, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், என்னென்னா இந்த ஜோதியை கொண்டு இந்த ஓடுவாங்க தெரியுமா, நெருப்பு பிடிச்சிக்கிட்டு ஜோதியை கொண்டு அடுத்தவங்க கையில் கொடுப்பாங்க, அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. நீங்கள் உங்கள் ஜோதியை உங்கள் இதை பிடிச்சி சுடர்களை பிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் ஊழியத்தில் ஓடுறீங்க, அடுத்தது உங்கள் சுடரை நீங்கள் அவன் கையில் கொடுப்பீங்க, அவனும் வாங்குவான். ஆனால் உங்கள் கையில் இருந்த நெருப்பு அவன் கையில் நெருப்பு இருக்காது, பெரிய சுடரை மட்டும்தான் தூக்கிட்டு போவான். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அந்த நெருப்பு பரிசுத்த ஆவியானவர். சுடரை பிடிச்சு கொண்டு போகலாம், ஆனால் அந்த நெருப்பு தியாகத்தினால தான் வரும். நாம் எவ்வளோ தியாகம் செய்கிறோமோ தேவனிடத்தில் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற நெருப்பு தியாகத்தோடு வரும்போது தான் அந்த ஊழியத்தை நின்று செய்யக்கூடிய அனுபவம் நமக்கு வரும். அப்போ ஊழியர்களாகிய நாம் முதலாவது தேவ சத்தத்தை கேட்கணும். 2வது தேவ சத்தத்துக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். 3வது நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பாஸ்டர். பூமியிலே 17 நான் செய்யும்படி. அல்லேலூயா. அப்போ 3வது என்னன்னா, தேவன் சொன்ன இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. இதை சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை நான் ஊழியத்தில் இருக்கும்போது போரூர் பகுதியில் ஒரு வேலை நிமித்தமாக அந்த பக்கம் நான் போக வேண்டியதாக போனது. என்னுடைய அண்ணன் சகோதரங்களாம் ஒரு வேலையில் இருந்தாங்க. அந்த வேலைக்கு நானும் உதவி செய்யும்படி போனேன். அங்கே ஒரு விசுவாசி ஒருத்தவங்க வந்தாங்க, என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த அம்மா விசுவாசி, ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் இவர் ஊழியத்தில் இருக்கிற ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி.
இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த அம்மா என் கையில் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காணிக்கையில் 600 ரூபா பணம் இருந்தது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த நாட்களில் 50 ரூபா 100 ரூபா தான் காணிக்க வரும். ஒரே ஜெபத்தில் 600 ரூபா அந்த அம்மா காணிக்க கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கிக்கினாங்க. அடுத்த முறை ஃபோன் போட்டு, பாஸ்டர் உங்கள் ஜெபம் நல்லா இருந்தது, ரொம்ப விடுதலையாக இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஒரு புறம் அவங்க கொடுத்த காணிக்கை எனக்கு அது பெருசாக இருந்தது. 2வது முறை நீங்கள் அடுத்த வாரம் வாங்க பிரதர் அப்படின்னு நான் பெரும்பாக்க சர்ச்சு பகுதியில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் சொன்ன இடத்துல இருக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். 2வது முறை போய் ஜெபம் பண்ணுறேன், 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. எனக்கு வியப்பாக இருந்தது. ஏன்னா என்னுடைய ஊழிய நாட்களில் அந்த காணிக்கை அபூர்வமாக இருந்தது. ஏன்னா அப்போ அவ்வளோ காணிக்க வரல, எங்கள் சர்ச்சில் கூட அவ்வளோ காணிக்க வரல. அப்போ போகிறேன், அந்த அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மா வீடு வந்து ஒரு பெரிய ஃப்ளாட்டு. அப்போ சரிம்மா நீங்கள் நம்ம வீட்டிலே ஒரு ப்ரேயர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை குறித்து விசாரிக்கும் போது அந்த அம்மா வந்து ஆல்வின் தாமஸ் பிலீவர், வீடு மாறி வந்ததுனால அங்கே ப்ரேயருக்கு போக முடியல. இந்த மாதிரி அவங்க ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு வேலையில் இருக்கிறார். அவர் வந்து சினி ஃபில்டரில் வேலையில் இருக்கிறார். அப்போ போகிறேன், 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 3 மாதமாக ஊழியத்துக்கு போகிறேன். ஒரு 15 பேரை கூட்டிட்டாங்க வீட்டுக்குள்ளே, கேர்சல் மாதிரி. எனக்கு நல்ல க்ரோத் ஆகுது. நல்ல ஒரு பக்கம் காணிக்க கொடுக்குறாங்க, நல்ல க்ரோத் ஆகுது, ஊழியம் நல்லா போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அடுத்த முறை கேர்சல் நல்லா வளருது. அதில் ஒரு 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆமாம், 15லேருந்து 22 பேர் வந்தாங்க. ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் ஊழியங்கள் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அப்போ அப்படியே அந்த அம்மா மெல்ல காணிக்க கொடுக்கும்போது 2000 ரூபாய் காணிக்க கொடுக்கும்போது எனக்குள்ளே ஒரு மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருங்க. இந்த ஒரு வளர்ச்சி இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஆமாம், 1 வருஷம் ஊழியம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஒரு கிறிஸ்மஸ்லாம் நல்ல ப்ரோக்ராம்லாம் பண்ணி அங்கே சக்ஸஸ்லாம் எல்லாமே ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, நான் ஸ்லம்மில் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க நல்லா போயிட்டுருக்குன்னும் போது நல்ல ஒரு நாள் ஒரு வருஷம் கழிச்சு 1 மாதம் போய் அந்த ஊழியத்திலேருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது. என்னென்னா அவங்க வீட்டுக்கார்ட்டேருந்து ஃபோன் வருது, பிரதர் இனிமேல் நீங்கள் ஊழியத்துக்கு வராதிங்க பிரதர் அப்படின்னு சொல்லி. ஏன் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு சண்டை. இந்த சண்டை ஏற்கனவே போயிட்டுருக்கு போல இருக்கு, எனக்கு தெரியல. ஒரு நாள் சாயங்காலம் 7 மணிக்கு அடித்தார். ஒரு நாள் ரைட்டு 11:50 அடிக்கிறாரு. 2 பேரும் போனால் கேலண்டரெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறாரு. அது பண்ணும்போது இப்போ வந்து அப்போ சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ இல்லை அப்படின்னு சில சாட்சிகளை கொடுத்து சொல்லும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், அந்த ஊழியத்தை விட்டுரு. ஒரு கல்யாணம் கூட நான் பண்ணி வச்சேன் அந்த இடத்துல. அல்லேலூயா. ஏன் சொல்லனா, என் பார்வைக்கு, என் காணிக்கையின் பார்வைக்கு அது எனக்கு பெருசாக தெரிஞ்சாலும் கர்த்தர் பார்வையில் நாளடைவில் பார்த்தோன்னா அப்புறம் தான் தெரியுது. அவர் என்ன வேலை சொன்னால் சினி ஃபில்டரில் சென்ட் மாஸ்டருக்கு ஹெல்ப்பாக இருக்கிறாராம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், அடுத்தது யாரை அடிச்சுப்பாங்க, என்னதான் அடிக்க வந்திருப்பார். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்காங்க, அவர் வளரல. அல்லேலூயா. ஆனால் இந்த ஊழியத்தினால அவங்களுக்குள்ளே பயங்கர சண்டை வந்திருக்கிறது. அப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், சாட்சி இல்லாமல் நீ அங்கே என்ன தான் ஊழியம் செய்தாலும் என்னை கேட்டு நீ அங்கே ஊழியம் செஞ்சியா அப்படின்னார். என் கவனம் காணிக்க, என் கவனம் ஃப்ளாட்டு, பெரிய ஃப்ளாட்டு, 3 பெட்ரூமு, பெரிய ஹாலு, சர்ச்சை தேவையில்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ என்னுடைய கணிப்பு என்னென்னா, இப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அந்த கணிப்பு, அல்லேலூயா, தேவன் சொன்ன இடத்துல நாம் இருக்கணும். இது வரைக்கும் 5 சபைகளை நான் ஸ்தாபித்தேன். அதில் 2 சபையை க்ளோஸ் பண்ணேன். அல்லேலூயா. செம்மஞ்சேரியில் கூட சபை நான் வைச்சேன். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, தேவன் சொன்ன இடத்துல நாம் இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியத்தின் தோய்வுகள் நமக்கு ஒரு அடுத்த உற்சாகமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இரக்கம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய படிப்புனால, நம்முடைய தாளந்தினால, நம்முடைய திறமைகளால் சபை ஊழியம் நமக்கு கொடுக்கப்படலைங்க. ஏதோ ஒரு இடத்துல நாம் இரக்கத்தோடு இருந்திருக்கிறோம். அல்லேலூயா.
அது இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிற போது கர்த்தர் நம்மளை பார்க்கல. எத்தனை பேர் நீங்கள் யோசிங்கன்னு தெரியல. அல்லேலூயா. நான் குழந்தையாக இருந்தபோது அந்த சூழ்நிலையில் நான் எப்படி இருந்தேன், கர்த்தர் என்ன அன்னைக்கு பார்த்துருக்கிறாருன்னு என்னால் கணிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகுது. நம்மளாம் இரக்கம் பெற்றவங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இரக்கம் பெற்றதுனால இரக்கத்தோடு நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு முறை ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஊழியர்கள் நமக்குள்ள ஈரப்பதம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னா இரக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்முடைய ஊழியம் அதிகமாக வளரும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ முதலாவது ஊழியர்களாகிய நாம் தேவ சத்தத்தை கேட்கணும். ரெண்டாவது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். தள்ளி போடாமல். தள்ளி போனவங்க வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. யோனா, மோசே காரணம் சொன்னவங்க. இந்த மாதிரி நாம் சொல்லாமல் உடனே கீழ்ப்படியணும். மூணாவது, தேவன் சொன்ன இடத்துல நாம் என்ன பண்ணணும்? ஆமாம், அந்த இடத்துல எப்படிப்பட்டதான் கர்த்தர் நமக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு அங்கே தான் நாம் இருக்கணும். அல்லேலூயா. நாலாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன், தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், நீ அர்க்கிப்பை கண்டு கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். கடைசி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15 வசனங்களை வரைக்கும் வாசிக்க. 11லேருந்து. மேலும் நாம் அனைவரும் அறிவு, நல்ல கவனிங்க, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் இரண்டாவது அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் ஏற்படுத்தினார். அப்படி செய்தார். அல்லேலூயா. ஊழியர்களாகிய நாம கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக மாறணும். அல்லேலூயா. அதுவும் வேதம் சொல்லுது, நிறைவான வளர்ச்சியில் நாம் என்ன பண்ணணும்? தேறினவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு காலையில் நம்ம வெளியே போகும்போதெல்லாம், ஆமாம், இது எனக்கு ஞாபகமாக இருந்தது. பாஸ்டர் எஸ்ராக்கு இப்படி ஆன உடனே, ஸோ ஊழியர்கள் முதல்ல நம்ம உடம்பை நாம் கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், காலையில் வண்டி எடுக்கும்போது வேகமாக வண்டி எடுப்போம். பிரேக்கு கரெக்டாக இருக்கா, காற்று கரெக்டாக இருக்கா, பெட்ரோல் கரெக்டாக இருக்கா பார்க்குறது இல்லை. அல்லேலூயா. அதுபோல் நான் கர்த்தருக்குள்ளே எப்போதும் நிலைத்திருக்கிறேனா, அவருடைய சித்தத்துக்குள்ளே நடத்தப்படுறேன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் இந்த 4 காரியத்தில் கடைசியாக தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செஞ்சோன்னா நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைக்காக ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. பூமியிலே நீர் என்னை மகிமைப்படுத்தினது ஆண்டவரே. நீர் எனக்கு செய்ய கட்டளையிட்ட அத்தனை காரியங்களை நான் செய்து முடித்தேன் ஆண்டவரே. அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல என்னால் சொல்ல முடியுமா? பிதாவே, எல்லாம் முடிந்தது. நீ எனக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டீங்களோ அதை நான் செய்து முடிச்சிட்டப்பா.
இன்றைக்கி அநேகர் வேறு வேறு ட்ராக்கில் ஓடுறாங்க, சிலர் ஊழியத்தையே விட்டுடுறாங்க. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் அதில் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஏந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்திய ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் நீங்க நாங்கள் ஏமாத்துறோம் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஏமாத்துறோம் ஆண்டவரே. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். தாவீது உடன்படிக்கை பெட்டி கூடாரத்துக்குள் வரும்போது தன் ஏபோத் கலந்ததை, தன் வஸ்திரம் கலண்டு போனதை மறவாமல் ஆடிக்கொண்டிருக்கும் போது மீகால் பலகண வழியாய் பார்த்து தன் இருதயத்திலே அவமதித்தான். அற்ப மனுஷனைப் போல நீ ஆடினேன். அங்கே சொல்லுகிறார் தாவீது, கரவலாடுகளின் பின்னாடி அலைந்த என்னை சமஸ்திர இஸ்ரவேல் முழுவதும் என் ராஜாவாக உயர்த்தின என் தேவனுக்கு முன்பாக இப்படியும் ஆடுவேன், இனிமேலும் ஆடுவேன், நான் எம்மாத்திரம் என்று தேவனை உயர்த்தினார். ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்போம். எங்களை தாழ்த்தி இந்த திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன். சந்தா வேலை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சந்தாவுடைய அநேகர் பேலன்ஸ் இன்னும் கொடுக்காமல் இருக்கீங்க. இன்னும் நமக்கு டிசம்பர் மாதம் வந்து விட்டது. அநேக லீடர்ஸ் கூட இன்னும் பெண்டிங் வச்சுருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்முடைய சந்தாவுடைய தொகை ஜென்ரல் பாடிக்கு கொடுத்தது போக மிச்சம் நம்முடைய கொண்டாட்டத்துக்கு எல்லா ஊழியர்களுக்கும் கிறிஸ்மஸ் நாளிலே வெகுமதி வாங்குவதற்கு மாத்திரமே பயன்படுகிறது. மற்றபடி யாராவது ஊழியர்கள் சிக்கான அவர்களை போய் சந்திக்க போகும்போது கூட இதிலிருந்து நம்ம கொடுக்கல. இண்டிவிஜுவலாக அவர்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கி கொடுக்குறோம். ஆகையினாலே ஸ்தோத்திரம். ரீஜனில் உள்ள பொறுப்பாளர்கள் உங்கள் சந்தாக்களை கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், பொறுப்பாளர்களுக்கு 300 ரூபாயும், கமிட்டி உறுப்பினர்களுக்கு 200 ரூபாயும், மற்ற சகா உறுப்பினர்களுக்கு 100 ரூபாக நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த வருஷம் முழுவதும் கொடுக்காதவர்கள் நீங்கள் உங்கள் சந்தாவை பூர்த்தி செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்னும் நமக்கு 2 மாதங்கள் தான் இருக்கிறது. பெரிய தொகையாக சேர்த்து வச்சு கொடுக்காதீங்க. கிறிஸ்மஸ் மாதத்தில் உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். ஆகையினாலே இந்த நாட்களிலே இன்னும் யார் யார் எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் நான் தகவலை தெரிவிக்கிறேன். ஆகையினால ஸ்தோத்திரம். நீங்கள் இப்போ வந்தாலும் கொடுக்கலாம், அல்லது தொடர்பு கொண்டு எனக்கு ஜிபே பண்ணினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு பிரதரை நான் சந்தித்தேன். அவருக்கு ஏஜ் எப்படி இருந்தாலும் இருக்கும், 40-50 கிட்ட வந்திருக்கோம். அவர் சொன்னார், நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாரு. என்னன்னா, இப்போ படிக்கலைன்னா எனக்கு வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ நான் ஒன்று அப்டேட் ஆகணும், அதனால் வேறு வழி இல்லாமல் உட்காந்து நான் படிச்சுட்ருக்கேன், திருப்பி வேலை பண்ணுறேன். ஹாஃப் டே படிக்கிறேன், ஹாஃப் டே இல்லைன்னா வேலை என்னை விட்டு போயிடும் அப்படின்னாரு. இன்றைக்கி இந்த வார்த்தை வரும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்தது. அவங்க ஒரு வேலையில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தங்களை என்ன செஞ்சிட்டே இருக்கிறாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்டேட் பண்ணலன்னா தூக்கிடுவான். ஆமென். பாஸ்டர் ஷுட் கெட் அப்டேட்டட் எவ்ரி டே. நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரே புக்கு தான்,
ஆனால் அது அப்டேட் ஆகாத புக்கு, பட் நம்மளை அப்டேட் பண்ணுற புக்கு இது. ஹல்லேலூயா. திஸ் வில் நெவர் கெட் அப்டேட்டட். இது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் வேற. இது எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அப்டேட் பண்ணக்கூடாது, நீங்கள் மாற்றவே கூடாது. ஆனால் இது உங்களை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வேர்டு ஊழியர்களை அப்டேட் பண்ணட்டும், நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருங்க. இது உங்களை அப்டேட் ஆச்சுன்னா இந்த வேலையில் உட்கார வைக்க உங்களை நிரந்தரமாக. ஹல்லேலூயா. ஒருத்தராலும் உங்களை இந்த வேலையை விட்டு தூக்கவே, பிகாஸ் when you get updated. தேங்க்ஸ் ஃபார் த வேர்ட். வார்த்தை நம்மை பலப்படுத்தட்டும். நல்ல வார்த்தையில் நாம் இன்னும் அதிகமாக பலப்படுவோம். வி ஃபினிஷ் ஆன் டைம். ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டோடு நம்ம முடிக்க போகிறோம். முதல்ல பாஸ்டர் சார்ல்ஸ் ஐயா முன்பதாக வருவாங்க. தென் ஸ்டீஃபன் வில் கம் அண்ட் கிவ் 2 announcements. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிறதான ஆகஸ்ட் 25ஆம் தேதி எங்களுடைய திருச்சபையிலே வைத்து ஒரு போதகர் கருத்தரங்கானது இந்த மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை சந்தோஷபுரத்தில் உள்ள இமானுவேல் பூரண சுவிசேஷ திருச்சபையில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே நம்முடைய எஸ்பிசியில் இருக்கக்கூடிய போதகர்கள், இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய போதக பிதாக்கள் தயவாய் இந்த போதகர் கருத்தரங்களே கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ரெவரண்ட் டாக்டர் DR கிங்ஸ்லி அவர்கள் அன்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். திருச்சபையை குறித்து அநேக காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த போதக கருத்தரங்கானது ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவாய் அதில் கலந்து கொள்ளுங்கள். வருகிறதான 25ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை இது நடைபெறும். இதற்கான முன்பதிவுகள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது. 50 பேர் நாங்கள் பிளான் பண்ணோம். இன்றைக்கு அந்த 50ஐ தாண்டி போய்கிட்டு இருக்குது. அதனால் அதுக்கும் ஒரு 20 பேரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டம் பண்ணது 50 பேர் தான். இன்றைக்கி 55ஆக அது உயர்ந்திருக்கிறபடியினாலே 70 வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆகவே வர விருப்பம் உள்ளவர்கள் தயவாய் உங்களுடைய பெயர்களையும் தொலைபேசி எண்களையும் இங்கே கொடுத்தீங்கன்னா நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிழக்கு சென்னை பேராயத்தினுடைய மேடவாக்கம் ரீஜனில் இருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கு நான் அமர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாலிபர் துறை சார்பாக ஐயா கொஞ்சம் கவனிச்சா நல்லாயிருக்கும். வாலிபர் துறை சார்பாக நம்ம மே மாதம் 23, 24, 25 ஒரு 3 நாள் வாலிபர் அக்கினி முகாம் சொல்லி திருச்சி பகுதியில், மணப்பாறை பகுதியில் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2800 வாலிபர்களை அங்கே ஒன்றிணைத்து ஒரு பெரிய வாலிபர் கூட்டத்தை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அது ஒட்டுமொத்தமாக நம்முடைய எஸ்பிசி வாலிபர் துறை சார்பாக நடத்தியிருந்தாங்க. அநேகர் வந்திருந்தாங்க. நம்முடைய எஸ்பிசி இங்கே மேடவாக்கத்துலேருந்து அதிகமாக இல்லை, ஆனால் நான் எங்கள் சர்ச் பசங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நம்முடைய ஈஸ்ட் சென்னையிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 27 பேர் தான் போக முடிஞ்சுது. நிறைய பேருக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தோம், இன்விடேஷன் கொடுத்தோம். அதனால் சில காரியங்களால் செயல்படுத்த முடியல நிறைய. அது தொடர்ந்து இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் இண்டிவிஜுவலாக நடத்துறது எங்கள் சர்ச்சில். இது 6வது வருஷமாக அந்த கூட்டம் நடக்குது. அதனால் வாலிப பிள்ளைங்க உங்கள் திருச்சபைகள் அன்றைக்கி எதுவும் ப்ரோக்ராம் இல்லைன்னா நீங்கள் அனுப்பி வைங்க. வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு நம்முடைய ஈஸ்ட் சென்னையை ஃபுல்லாக மையமாக வச்சு, அது எங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம லெனின் சாலமோன் பாஸ்டர் சர்ச்சில் நடந்தது, தலைவர் அவங்க இடத்த. இப்போ வந்து திருப்பூர் ஒரு மையமாக வச்சு நம்ம பண்ணலாம். அது ஏகாட்டூர், தாழம்பூர் அந்த பகுதியில் ஜோதி பிரகாசம் சர்ச்சு எல்லாம் பண்ணலாமா, இல்லைனா எல்ஷடாய் ஜோசப் பால் ஐயா அவங்க சர்ச்சு திருப்பூர் தலைவர் அவங்க சர்ச்சில் நடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். பாஸ்டர் பென்ஸ் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் அந்த கூட்டத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. எல்லா ரீஜனல் தலைவர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இதுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம், செயல்பட்டுருக்கிறோம். போன வருஷம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தது போல் இந்த வருஷமும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வாலிபர் துறையை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு உங்கள் திருச்சபையில் இருக்க வாலிப பிள்ளைங்களாம் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டேட்டை அக்டோபர் 2 அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். யாருமே எந்த சர்ச்சஸ்லையும் மீட்டிங்ஸை நடத்தாத அதை அந்த யூத்தாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி, ஒரு வேளை அது வெள்ளிக்கிழமை வரதுனால ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் விட்டுட்டு வாலிபர்கள் அங்கே அனுப்புகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான வாலிபர்கள் அங்கே இணைச்சி நம்ம பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ள ஒரு எழுப்புதலை
உண்டு பண்ணும்படியாக நான் மாத்திரமல்ல, நம்முடைய சபை, நம்முடைய பட்டணம், தேசம் எழுப்புதல் காண வேண்டும் என்றதுக்காக சென்னை ஃபுல் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் ஃபெலோஷிப் மூலமாய் ஜீசஸ் கால்ஸில் தனியாக ஒரு இடத்த ஜெபிக்கிறவர்களுக்காகவே விசேஷமாய் நமக்கு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது சென்னை ஃபுல் காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப் அவங்களால் உண்டாக்கப்பட்டது கிடையாது. இது தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்ம அநேக இடங்களுக்கு போவோம். எஸ்வி கேம்ப்லாம் போய் நம்ம பணங்கள்லாம் செலவிட்டு, நேரத்தை செலவிட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் இலவசமாக இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும், அதாவது இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி 5 ரீஜனாக பிரிச்சுருக்கிறாங்க. இந்த 5 ரீஜன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அது என்ன எதுன்னா 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும். அந்த 13லேருந்து 18 பார்த்திங்கன்னா எவ்ரி மண்டே வந்து மயிலை ரீஜன் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அதே போல் எவ்ரி தேர்ஸ்டே நாங்கள் பாஸ்டர்ஸுங்கெலாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு டர்ஃப் ஃபெலோஷிப் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த ஒரு டேவை நாங்கள் எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 நாள் தான், இந்த 13லேருந்து 18. அதில் மேடவாக்கம் ரீஜன் நீங்கள் ஒரு நாளை பொறுப்பெடுத்து நீங்கள் எல்லாரும் போய் அந்த இடத்துல ஜீசஸ் கால்ஸில் போயிட்டு நமக்குன்னு வச்சுருக்கிற அந்த ரிவைவல் சென்டரில் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்குறோம். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் 3 மாதமாக ஜெபிச்சுருக்கிறேன். 3 வருஷமாக எங்கள் சபையோட எக்ஸ்டென்ஷனுக்காக நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த 3 வருஷம் நடக்காத காரியங்களை கர்த்தர் இப்பொழுது எங்களுடைய சபையை ஃபவுண்டேஷன் போட்டு பில்லரை எழுப்பி இன்றைக்கி சீலிங் போட்டு அடுத்த பில்லரை போட்டு அடுத்த சீலிங் போட போகிறோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லோரும் ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் அதுக்காக நீங்கள் கிரயம் செலுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதோடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வர்ற வியாழக்கிழமைலேருந்து செவ்வாய்க்கிழமை வரையும் நமக்கு இந்த ப்ரேயர் இருக்குது. நாங்கள் வியாழக்கிழமை நாங்கள் எங்கள் டீமாக போகிறோம். திங்கக்கிழமை மயிலை ரீஜன் போகிறாங்க. மேடவாக்கம் ரீஜன் பாஸ்டர்ஸ் காலையில் 9லேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் நீங்கள் தனியாக போய் ஜெபிக்கலாம், குடும்பமாக ஜெபிக்கலாம், சபையாக ஜெபிக்கலாம், குழுவாக ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டேட்டு கொடுங்க. அருமையான ஐயா நம்ம தலைவர் அவங்க உங்கள் இடத்துல கேட்பாங்க. இல்லை நீங்களே கூட வாலண்டரியாக வந்து எந்த நாள் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் டேட்டை கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இந்த அறிவிப்புகள் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கரம் வந்து நடத்தும்படியாய் நம் கண்ணில் முடிச்சு வைப்போம். இந்த மீட்டிங்ஸில் கர்த்தருடைய கரம் வந்து கர்த்தர் நடத்துவோம். பாஸ்டர் பீட்டர் ராயன் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா கிறிஸ்டபரையா அப்போ இந்த மீட்டிங்ஸ்க்காக சொல்லப்பட்ட எல்லா அறிவிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். செமினார் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து, தேவனாகிய கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டும்படியாக, இந்த கூட்டங்களை தேவன் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, இயற்கையினாலோ மனிதர்களினாலோ எந்த ஒரு சூழ்நிலையினாலும் எந்த விதமான ஒரு இடையூறுகளும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தனதான இரத்தம், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தம் ஒவ்வொருக்குள்ளும் கடந்து சென்று ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதா அந்த முயற்சிகளில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த முன்னெடுப்புகளை எடுத்து செல்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தி கரம் பிடித்து தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி மாறாத மேலான அன்புக்காய், தயவுக்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆத்தும பாரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆத்தும பாரத்தை நிறைவேற்றும்படியாக எடுத்துக்கொள்கிறதான எல்லா முயற்சிகளிலும் கர்த்தாவே இப்படி தேவக்கரம், தேவ கிருபை, தேவ பிரசன்னம் கூட நடத்தும்படியாய் மே நோக்கி செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அன்பு பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் நடத்துகிறதான அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ரீபில்ட் என்கிறதான
திரும்ப கட்டப்படுவீர்கள் என்கிறதான அந்த நிகழ்ச்சிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ ஹalleluya. ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப சகோதர சகோதரிகளும் பெரியவர்களும் கர்த்தாவே ஓ உம்மிலே திரும்ப கட்டப்படத்தக்கதாக ஹalleluya விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினதான தேவன் ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு நீர் தூக்கி நிறுத்தி அவளை திரும்ப கட்டி எழுப்பி ஹalleluya ஒவ்வொருவரும் பிரகாசிக்கும்படியாக மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படியாக தேவன் ஹalleluya ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்திலே கட்டளையிடும்படியாக இந்த கூட்டத்தின் மூலமாய் ஒரு பெரிய மனம் திரும்புதலையும் மறுமலர்ச்சியும் கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவே அன்பு போதகர் சார்லஸ் ஐயா அவர்கள் நடத்த தீர்மானித்திருக்கிறதான கூட்டங்களுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த கூட்டங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாய் நோக்கி செபிக்கிறோம் கர்த்தாவே. முகு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விதமாய் உம்முடைய ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஓ தங்கள் அழைப்பை கர்த்தாவே அறிந்து ஹalleluya அதை செய்து நிறைவேற்றும்படியாக எடுத்துக்கொள்கிறதான எல்லா முயற்சிகளிலும் கர்த்தாவே நீர் கூட இருந்து நடத்துவீராக. சரீர சுகம்பல் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. போக்கிலும் வருத்தலும் பிரயாணங்களிலும் எல்லா நிலையிலும் நம்முடைய தெய்வ பாதுகாப்பு கூட இருக்கும்படியாய் நோக்கி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ ஆவியானதாமே கூட இருந்து இந்த கூட்டங்களை விசேஷித்த விதமாய் நீர் ஆசீர்வதித்து நடத்தும் இயற்கை அனுகூலமாக்கி கொடும் தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தாவே நீர் நடத்தும்படியாய் நோக்கி செபிக்கிறோம். தாழ்த்தியுடைய கருத்திலே தருகிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கண்களை மூடி இந்த நாளிலும் தேவனுடைய பிரதான கிருபையினால மேடவாக்க ரீஜன் மூலமாக இந்த எஸ்பிசி கூட்டத்தை நடத்த தேவன் நமக்கு கிருபை செய்தார். நம்மளால் ஒன்று கூட்டி திரட்டி வந்திருக்கிறார். நம்ம அநேக கடவுள் நம்ம கொடுத்தப்பட்ட ஊழியங்கள் குடும்பங்கள் அவைகள் மத்தியிலையும் இந்த செனடா பெண்டிகாஸ் வளர்ச்சிக்கு நாம் உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், முயற்சிக்கிறோம். இப்படி தேசத்தில் எப்படியாகிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூட வேண்டும், இது வளர்ந்து பெருக வேண்டும். ஒரு எழுப்புதலுக்காக நாமளும் பிரயாசப்படுகிறோம். இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இது வளர்ந்து பெருகி கொண்டிருக்குது. கரங்களை உயர்த்தி தேசிய தலைவர்களுக்காக, அதில் இருக்கிற நிர்வாக குழுவுகளுக்காக, இதில் இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளுக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டவர் என்ன தரிசனத்தோடு எங்கள் தலைவர்கள் ஏற்படுத்தினார்களோ அவைகள் வளர்ந்து பெருக நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தனிப்பட்ட ஜபத்திலையும் எங்களுடைய பங்கெடுப்பிலும் இதில் எத்தனை டிபார்ட்மெண்ட்டுகள் அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்புக்கொடு. இது இன்னும் வளர்ந்து பெருகட்டும். இந்தியா முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உலகமெங்கும் இந்த ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் இயக்கம் செல்ல நாங்கள் ஆண்டவரே செபிக்கிறோம். இது வளர்ச்சிக்கு எங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பு ஆண்டவரே எந்த விதமான சுயங்கள் இல்லாமல் தியாகத்தோடு நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கென்று ஆண்டவர் உற்சாகமாக யாரெல்லாம் அப்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய ஊழியங்கள் அவருடைய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக, பராமரிக்கப்படுவதாக, ஆண்டவர் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொரு முறை இந்த ஊழியத்துக்கு வந்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அடுத்த மாதம் வருகிற வரைக்கும் மகிமையின் செயல் அவர்கள் மூலமாக ஆதி அப்போஸ் நாட்கள் நடந்த அற்புத அதிசயங்கள் ஆத்துமாக்கள் திரளாக ஒவ்வொரு ஊழியங்களின் கத்தனை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதற்கென்று ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் பல பிரயாசங்கள் பல முயற்சிகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நேரங்கள் நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒன்று கூட நாங்கள் வீணாய் போகாதபடிக்கு அனைத்தும் சாமி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ அருளுகிறதை நாங்கள் உணர செய்யும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த மாசத்திலையும் இந்த ஆண்டவரே கூடுகையை பொறுப்பெடுத்து நடத்துகிற அன்பு பாஸ் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெஸ்லி பாஸ்டுக்காக ஜெபிக்கிறோம், சந்தோஷ் பாஸ்டுக்காக ஜெபிக்கிறோம், தகப்பனருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியார், அவருடைய ஊழியங்கள் இன்னும் வளர்ந்து பெருகும்படியார் ஆண்டவரை இப்பொழுது இருக்கிறதை பார்த்து 1000 மடங்கு அந்த ஊழியங்கள் அவர்கள் வளரும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளிலும் இந்த ஐக்கியத்துக்காக பிரயாசப்பட்டு வந்த அத்தனை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற போத பிதாக்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளை ஊழியங்களை மனதார நாங்கள் இணைந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதி. இந்த மாசத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், ஆண்டவர் சுபகாரியங்கள் மற்ற ஆண்டவரை ஊழியங்கள் வைத்திருக்க அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். விசேஷமாக வலது கரத்தை உயர்த்தி பாஸ்டர் எஸ்ஸாவுக்கு நாங்கள் செபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை தந்து ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டு தொடர்ந்து உடைய ராஜ்யத்தை உடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுங்க.
ஆசீர்வதிங்க. கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். விசேஷமாக மனோஜையாக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் இது திறந்து கொடுத்த ஆண்டவர் எமக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்காக, பாஸ்டாமாவுக்காக உடனிருந்து ஆண்டவர் உதவி அத்தனை சபை விசுவாசிக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ள விசேஷமாக இதில் இருக்க அத்தனை ஆண்டவர் ஊழியர்கள் அநேகருக்கு வரவில்லை. நாங்கள் பேசினது போல 50க்கு மேற்பட்ட ஆண்டவர் எமக்கு ஸ்தோத்திரம் சபை ஊழியர்கள் இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறார்கள். அத்தனை பேரில் வருகிற நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் ஒன்று கூட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும். துதி கன மகிமை அனைத்து நாங்கள் நமக்கு செலுத்தி ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பு வழிநடத்தலும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவருகை மட்டும் நம்மோடு சகல பரிசுத்தவாளோடு கூட நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் நம்ம எடுத்துட்டு அடுத்தது நம்முடைய பாஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஆகாரத்தை நம்ம ஐக்கியப்பட்டு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.